ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2வது ரவுண்டு வந்து கூப்பிட்டாங்க. ஸோ கூப்பிட்டு சரியான சம்பவம் பண்ணி விட்டார் பிக் பாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ சாப்பிட்டு இருக்கும் பொழுது ரஞ்சித்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு வராரு. ஐயா இருங்கய்யா இப்போதான்யா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கழட்டி போட்டிருந்தா உடனே வந்து போட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. பிக் பாஸ் வந்து இந்த வட்டம் இவங்கள சும்மா விடக்கூடாது, அவனை பிடிச்சி புளிஞ்சு எடுக்கணும் அப்படின்றதுல குறியாக இருக்காரு. சரியா இப்போ வந்து முயலுடைய சின்ன பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பவித்ராவும் அன்ஷிதாவும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்ஷிதாவுடைய கேம் பிளே நினச்சா ஒரு அளவுக்கு கேவலமாக இருக்குது. அதாவது பவித்ராவாச்சு அவங்க கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து அட்டாக் ஆகிறாங்க. ஜெஃப்ரியை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், காட்டு வெள்ளம் மாதிரி காட்டு அணை மாதிரி அடித்து நகர்த்திட்டான். தீபக்கை ஒரு அடி அடிச்சுட்டு தூக்கி இப்படி ஸ்மாக் போட வந்துட்டான். பார்த்தா தீபக் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு அவனே புர்றான்னா ராயன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்காம வேற எங்கேயும் பிடிச்சிட்டு இருக்கான். தீபகண்ணை புர்றா அப்படின்னோடனே தீபகண்ணை பிடிக்கிறான். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சரி காலை பிடிச்சி அடிக்கிறா மஞ்சிதா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்றா ஜாக்லினுடைய காலை. மஞ்சிதா பயங்கர டெரரான ஆட்டவங்க. எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு பல குறும்படங்கள் போடணும் போல். இதை முடிச்சுட்டு ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா நீ நடிகை, நீ சிறந்த நடிகை, நீ ஏட்டு நடிகை, நீ ஏட்டு நான் நடிகை, நீ நடிகை அப்படின்ட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவாங்களாம். வயிறுலிக்குன்றா மஞ்சரிட்ட. உடனே கை எடுத்தோடனே ஓடி போய் ராயனை பிடிக்கிறா. ராயனை கிட்ட போய் கை வச்சா வலிக்கிறா விட்டவொடனே திருப்பி ஓடி போய் பிடிக்கிறா. கேட்டால் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க. இது என்னடா எச்சத்தரமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசி ஒரு இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் அங்கே இருக்குது. ஆனால் இவ்வளோ நேரம் போராடுறது பெரிய விஷயம். அதுக்காக தனியாக நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப ஓவருங்க. எப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கல்ல அன்ஷிதா, நீங்கள் தான் வந்து நடிக்கிறீங்க, புரியுதா? அதாவது நீங்கள் உங்களே சொல்லிக்கிறீங்க போல். ஜாக்லின் சொல்கிறது போல் தன்னைத்தானே பேசிக்கிறீங்க. அதாவது மஞ்சரியோட காலை இருக்கிறீங்க, நீங்கள் தான் வந்து மாற்றி பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குறும்படங்கள் இருக்குது. இப்போ நான் போட்ட கிளிப் இருக்குது பாருங்கள் தம்ப்நெயில். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட காலை தான் முறுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ கேவலமான ஒரு ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு. அதை நீ பண்ணாலும் பண்ணு, ஸ்போர்ட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். பட் இன்னொருத்தர் நடிகைன்னு எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு புரியல. அவள் கேம் ஆடிட்டு இருக்கா, சரியா? அதுதான் எனக்கு வந்து தோணுச்சு. அப்புறம் ராணவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டாங்க. அதாவது நீ சும்மா வந்து அவன் அடிச்சு கிடக்காங்க, அங்கே சாக கிடக்குறாங்க. அண்ணன் அவர் விழுந்து விட்டார், அவர் எழுந்து விட்டார், சீராதி தீரன் சூராதி சூரன் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தோன்னு புகார்ப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கே பேசுறதுக்கு ஏதாவது ஒன்று வெளியே தெரியணுன்றான். அப்பா இந்த வாரம் காப்பாற்றிடுவையா போயா அப்படின்ட்டாங்க. எல்லாம் கையெடுத்து கும்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் அருண் வேலிடான பாயிண்ட்டு, கரெக்டான பாயிண்ட்டு, இந்த கேமுக்கு தேவையான ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக பேசியிருக்கேன் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, அப்படி என்ன பேசினார் அருண் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேம் அப்படிங்கிறது நேற்று 6/6, நேற்று எல்லாம் விளையாண்டிங்கல்ல 6க்கு 6, இன்றைக்கி 6க்கு 3. என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. கரெக்டான கேள்வி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனக்கும் அது தோணுச்சு. ஏன்னா நேற்றே அந்த 6க்கு முதலாக விதை போட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அருண் தான். நீங்கள் 6 வயசு 3ன்றீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கேம் விளையாடணும்னு சொன்னீங்க, ஓகே. 6 வயசு 6 தான் விளையாண்டிங்க நேற்று. ஆனாலும் நீங்கள் எப்படி ஆண்டிங்க, ஒரே டார்கெட்டு தான். அதாவது இந்த 6 பேர் சேர்ந்து அந்த 6 பேரை உடைக்கணும், கல் எடுக்கணும். அப்போ உங்களுக்காக நீங்கள் விளையாடல. நேற்று கூட என்ன பண்ணீங்க, அந்த கல்லை எடுத்து ஜெஃப்ரி டீம் போட்டிங்க. கரெக்டாக இல்லையா? அருண் செஞ்சாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் அதை பற்றி பேசுவதுக்கு தகுதியில். இந்த பாயிண்ட்டை யாருமே ரெண்டு பேச மாட்டாங்க. ஏங்க கரெக்டுங்க. ஆனால் நீங்கள் ஆடினது கூட 6 பேருக்கு 6 பேர் டேக்கிள் பண்ணுறீங்க. கரெக்டு, பக்காவாக கவுண்ட் வந்துருச்சு, சரியா? ஏன்னா விலைக்கு வரதுக்கு ஆள் இருந்தாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ முத்து டீம் இப்போ அட்டாக் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வந்து ஜாக்லின் வந்து விலைக்கு விட்டாங்க. ஆனால் இங்கே இந்த சினாரியோவில் 6க்கு 3ங்கிறப்ப உங்களுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தன் அங்கே நிற்பான், உங்களை பிடிச்சிக்கிறது ஒருத்தன், எடுக்கிறது ஒருத்தன். அழகாக இருக்கும். இவங்களை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? இப்போ ஜெஃப்ரியை காப்பாற்றுறதுக்கு யார், அன்ஷிதா காப்பாற்றுறது யார், பவித்ரா காப்பாற்றுறது யார்? உங்களுக்கு அது நேற்று இருந்துச்சுல எல்லா டீமுக்கும். உங்களுக்கு ஒன்று தான் உள்ள வந்து ஒருத்தன் காப்பாற்றுறான், ஒருத்தன் வந்து செங்கல் எடுத்து வரான். அந்த ஒரு உழைப்பு இல்லாமல் இருக்குல்லைங்க, அதுதான் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் போகணும்னா இவங்க இண்டிவிஜுவல் கேம் தான் இருந்தே ஆடி இருக்கணும். தப்பு பண்ணதே விதை போட்டதே அருண் தான், சரியா? அவனுக்காக இண்டிவிஜுவல் கேம் ஆடவே இல்லை. இப்போ வந்து இவங்க இப்படி ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பண்ணுறது தப்பு தான். 3 வயசு 6ங்கிறது நான் என்கரேஜே பண்ண மாட்டேன். அது ரொம்ப ரொம்ப பாவம். அவங்கள போட்டு மிதித்து உட்காந்து இப்படி ஒரு விளையாட்டு விளையாடணுமா அப்படிங்கிறது தெரில. இந்த விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இதையெல்லாம் வந்து கண்டிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டாஸ்க்கை திருப்பியும் மீண்டும் இந்த பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ட் ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஒரு ஸ்பாயிலர் சீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.